திருமலை, இளவரசே, நானும் குதிரையும் குலுங்கி குலுங்கி வந்து சேருவதற்குள் விடிந்தே விட்டது. இருவருக்கும் மூச்சு முட்டுது. ஆனா ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன் இளவரசே. அது உங்க காதலை மட்டும் விழ வேண்டும். அதனால் தான் கூடாரத்துக்குள்ளேயே வரவில்லை. அருண்மொழி பற்றியா? ஆமாம் இளவரசே. நீங்கள் என்னுடன் நாகைப்பட்டினம் வர வேண்டும். இளவரசே, திருமலை, இளவரசே, திருமலை, இளவரசே, இல்லை, இல்லை. இரண்டு வீர இளவரசர்களுக்கு நடுவே வளர்ந்தவள் நான். என் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது. என்னை சிரிக்கவே. நான் இல்லாத போது யாரேனும் ஒரு இளைஞனை தேடி பிடித்து விட்டாயா அக்கா? போடா, வந்தியத்தேவர் சொன்னார். அவர்தானா அது? விளையாடாதே, வந்தியத்தேவர் சொன்னார். உறுதியாக அவரேதான். அதை விடு. உங்களை கடலிலிருந்து காப்பாற்றினாலே ஒரு ஊமை பெண். அவள் யார் அருண்மொழி? நந்தினி. என்ன உளறுகிறாய்? அவள் என்னை காப்பாற்றுவது இது முதல் முறை அல்ல. முன்பு என்னை காவேரியிலிருந்து காப்பாற்றியதும் அவள்தான். நந்தினியா? ஆமாம் அக்கா. நந்தினியே நேரில் வருவது போல் இருந்தது. ஆனால் நான் அரித்த கூந்தல். நந்தினி இல்லை, அவளைப் போலவே உருவம் கொண்ட ஒரு முதிய பெண்மணி. வந்தியரும் அதையே சொல்கிறார். எப்படி அது? அது எப்படி சாத்தியம்? அவள் ஏன் ஒரு தாய் போல் உன்னை ஒவ்வொரு முறையும் பாதுகாக்க வேண்டும்? குடுமி, எங்கே தப்பித்து ஓடுகிறாய்? எப்படி கண்டுபிடித்தாய்? உன் புனிதரை வாசம் காட்டி கொடுத்து விட்டது. இங்கே என்ன செய்கிறீர்? புத்தரை சேவிக்க வந்தேன். நீயும் அதற்குத்தான் வந்தாயா? உன் கையை கால் எடுத்தால் எப்படி சேவிப்பீர் என்று பார்ப்போம். சாது சாது, விஹாரத்தில் வன்முறையா? ஐயோ அடியாரே, கரிகாலரை எப்படியாவது அழைத்து வர சொன்னேன். பிக்ஷுவாக வந்து நிற்கிறீர். புத்த பிஷுக்கள் எல்லாரும் புத்த பிஷுக்களா என்ன? செத்து மீண்டும் பிறந்தது போல இருக்கிறது. நீ இல்லாத ஒரு உலகத்தை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. கிறுக்கன் போல் இருந்தேன். அத்தனை எளிதாக உங்களை எல்லாம் விட்டு போவேனா? இன்னும் நிறைய தொல்லைகள் கொடுக்க வேண்டியது இருக்கிறதே. உடம்பு கொஞ்சம் தேரட்டும். இங்க நான் நெடு நேரம் இருக்க முடியாது. என்னை வேவு பார்ப்பார்கள். நீங்க இருக்கும் ரகசியம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு வந்து உன்னை பார்க்கிறேன். அண்ணா, நீ கடம்பூருக்கு தானே போகிறாய்? வேண்டாம். சரி, நம்மிடத்திற்கு அவர்களை வரவழைப்போம். இல்லை, நான் போக மாட்டேன். போதுமா? நீ நந்தினியை பார்க்க போகிறாய். அவளிடம் இன்னும் உனக்கு என்ன பேச்சு? அவளுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லட்டும். என்னிடம் இருப்பதை எடுத்துக்கொள்ளட்டும். அண்ணா வேண்டாம். இந்த மனநிலையில் நீ அவளிடம் பேச வேண்டாம். நான் பேசுகிறேன். இங்கு இவ்வளவு நீயோ போர்த்தி பாதுகாக்க வேண்டிய இடத்தில் நான் இல்லை. இதை தொடங்கி வைத்தவன் நான். நானே முடித்து வைக்கிறேன். சற்று பொறு.
வல்லவரையன், இளவரசே, பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. வணங்குகிறேன் இளவரசே. கொடுத்த காரியத்தை முடித்து விட்டாய் தோழா. இப்போது ஒப்புக்கொள்கிறேன், வானர் பரம்பரை சுத்த வீர பரம்பரை என்று. நன்றி இளவரசே. அண்ணனிடம் சொல்லுங்கள். இளவரசே, காட்டில் வீரபாண்டியன் ஆபத்துதவிகள் சதியை நான் கேட்டேன். வரும் பௌர்ணமி அன்று இன்னும் 2 நாட்களுக்குள் சோழகுல புலிகள் 3 ஒரே நேரத்தில் அழிக்க சபதம் எடுத்திருக்கிறார்கள். நந்தினி தேவியின் தலைமையில் தங்களை கடம்பூருக்கு அழைத்திருப்பதும் அதற்காகத்தான். எல்லா இடங்களிலும் ஆபத்துதவிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் அண்ணா. குந்தவை, உரிய பாதுகாப்புடன் நீ தஞ்சை செல். வல்லவரையன், அருண்மொழியின் உடல் தேறியதும் அவனை தஞ்சை கொண்டு சேர்ப்பது உமது பொறுப்பு. சொல்லுங்கள். இளவரசே, நானும் தங்களுடன் கடம்பூர் வர அனுமதி கொடுங்கள். பழுவூர் ராணியை மற்ற எதிரிகளும் எதிர்கொள்வோம். என்னை பாதுகாக்க வருகிறாயா, இல்லை பழுவூர் ராணியை பாதுகாக்க வருகிறாயா? இளவரசே, தங்களை காப்பது என் கடமை. நண்பா, கடம்பூர் வர உனக்கு அனுமதி கிடையாது. இது என் ஆணை. இளவரசே, இதை மீறி நீ வந்தால் நடப்பதற்கு நான் பொறுப்பல்ல. சோழ இளவரசரின் பாதம் பட்ட கடம்பூர் மண் பெருமை கொள்கிறது. ஏன் இவ்வளவு அவசரமாக கதவை சாத்துகிறார்கள்? என்னையும் சிறை வைக்கப் போகிறீர்களா என்ன? என்ன சொல்கிறீர்கள்? இது சிறிய கோட்டை. இத்தனை பேரை இது தாங்குமா? என் உயிர் தோழா பார்த்திபேந்திர பல்லவா, நீ அணி மாறிவிட்டாயா? நான் என்று முன்னணிதான். நானே என் அணியில் இருக்கிறேன் என்று தெரியவில்லை. அடிக்கடி அணிகள் மாறிவிடுகின்றன, சதி ஆலோசனைகள் தொடங்கிவிடுகின்றன. என் அருமை தாத்தா, பழுவூர் அரசி, எப்படி இருக்கிறீர்கள்? நலமா? தாத்தா, பழுவூர் அரசியை எப்படி அழைத்து வந்தீர்கள்? மூடு பல்லக்கிலா? யானை மீது அம்பாரியில் வைத்து நாடு நகரம் அறிய அழைத்து வந்தேன். அதுதான் முறை. இனி எப்பொழுதும் அவர்களை அப்படியே கொண்டு வாருங்கள். இங்கு சிற்றரசர்கள் கூடி எனக்கு எதிராக சதி செய்வதாக ஒற்றர்கள் சொன்னார்கள். இளவரசே, தாங்கள் ஏதோ சந்தேகத்துடன் பேசுவது போல தெரிகிறது. என்ன சந்தேகம்? எனக்கா? இதோ பழுவூர் அரசரை நம் முன் நிற்கிறார். சோழ குலத்துக்கு எதிராக அவர் ஏதும் செய்வார் என்று நினைக்க எனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா? என்ன பழுவூர் தாத்தா? சிற்றரசர்கள் எங்கே? இன்று மாலைக்குள் வந்து விடுவார்கள். வரட்டும், எல்லாரும் வரட்டும்.
நாம் எல்லோரும் சேர்ந்து சதி செய்வோம். சதி செய்வது எனக்கும் பிடிக்கும். அதற்கு இந்த மாளிகை விட சிறந்த இடம் வேற எதுவும் இல்லை. என்ன பாட்டா?